ஓகே சார். இப்போ பிடிஎஃப்ல எல்லாருக்கும் ஷோ ஆகுதுங்களா? தெரியுதுங்களா எல்லாருக்குமே? யாராவது ஒருத்தர் மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க. தெரியுது சார். ரைட், ஓகே, தேங்க்யூ சார். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024 டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ 2024 பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் எக்ஸாம் வரேன் 13 எக்ஸாம் நடந்திருக்கு சார் 2024. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 49 கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்லையும் குறைந்தபட்சம் வந்து கண்டிப்பாக 5 கொஸ்டின் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு 3 to 4 கொஸ்டின் கம்பல்சரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ எல்லா எக்ஸாம் நமக்கு வந்து குறைந்தபட்சம் நமக்கு வந்து 4 கொஸ்டினாவது கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம இது வந்து ஒரு 2 கிளாஸஸ் நம்ம வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. மனோகர் என்பவர் அசல் ரூபாய் 4500க்கு செகண்ட் ஓகே சார். ஸோ மனோகர் என்பவர் அசல் ரூபாய் 4500க்கு 2 ஆண்டு வட்டியாக ரூபாய் 750 செலுத்தினால் வட்டி வீதம் என்னவாக இருக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அசல் 4500 2 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, 750 ரூபா வட்டி கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் நம்ம வந்து சார் இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கணக்கா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டுங்கிற வேர்டும் இல்லை, சிம்பிள்ங்கிற வேர்டும் இதில் இல்லை உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எந்த விதமான அந்த சிம்பிளாக காம்பவுண்டாங்கிற வேர்டு இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு தான் எடுத்துக்கணும். நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கணக்காக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணவே கூடாது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா கம்பல்சரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி அப்படிங்கிற வார்த்தை வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த வார்த்தை இல்லைன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் தான் இது உங்களுக்கு. ஸோ நமக்கு வந்து இந்த வட்டி விதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நமக்கு ஆல்ரெடி எல்லாருக்கும் ஃபார்முலா தெரியும். ஆர் ஈக்குவல் டு 100 இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் பை பி இன்ட்டு என்னங்கிறது தான் ஃபார்முலா உங்களுக்கு. அப்போ நமக்கு இதில் வந்து ஆர் ஈக்குவல் டு 100 இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபா கொடுத்துட்டாங்க. 750 வந்து 2 ஆண்டு வட்டி பை அசல் வந்து 4500 இன்ட்டு என் வந்து 2 ஆண்டுகள். ஸோ ரெண்டையும் நீங்கள் கேன்சல் பண்ண வேண்டியதான். 0 0 கேன்சல் ஆயிரும், 2 ஜீரோஸு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வாய்ப்பில் கேன்சல் பண்ணிங்கன்னா 9 5 45 வருது. ஸோ இங்கே நமக்கு வந்து 4 5 5 மீதி 2 1 25 5 25 அதுக்கப்புறம் 150 இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 3 9 3 15 50 வருது. 2க்கும் 50க்கும் 4 2 25 2 50. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 25/3% வரும் உங்களுக்கு. 25/3%. 25 நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 8 3 24 மீதி 1 வரும். அப்போ 8 1/3% உங்களுக்கு. ஸோ சாய்ஸ் பி நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்குது. ஸோ சிம்பிளாக நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கொஸ்டின் கண்டுபிடிக்கிறோம். இது என்ன எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஜனவரி மாதம் 2024 நடந்த எக்ஸாம். அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை கணக்கு. ஸோ மக்கள் தொகை கணக்கு கொடுத்தாலே நமக்கு வந்து ஃபார்முலா வந்து பி இன்ட்டு என்ன வரும் உங்களுக்கு, பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் பை 100 பவர் ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னங்கிறது தான் ஜென்ரல் ஃபார்முலா மக்கள் தொகை கணக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. அதிகரிக்குதுன்னா அப்போ ப்ளஸ் ஆர் கொடுக்கணும் நீங்கள். அடுத்து 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை கொடுத்துருக்காங்க. 2016ஆம் ஆண்டு மக்கள் தொகை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரிவர்ஸ்ல பேக்வேர்டா கேட்டிருக்காங்க. அப்போ என் வந்து மைனஸ் எழுதணும் நீங்க. ஸோ 2 வருஷம் 2018 2016 கேட்குறாங்க. அப்போ 2 இயர்ஸ் பிஃபோர் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் என் வந்து மைனஸ் என் போடணும், அவ்வளோதான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2,38,765 இன்ட்டு 1 ப்ளஸ் ஏதாவது அதிகரிக்கலாம் 1 ப்ளஸ் 6/100 பவர்
-2 வரும். 2 ஆண்டுகள். ஏன்னா 2018லேருந்து 2016 இருக்கு. ரிவர்ஸ்ல போறதுனால -2 போடணும் அவ்வளவுதான். ஸோ இங்க 6 1 + 6/100ங்கிறப்ப ஒரு 100 100 100 + 6 106/100 வரும். பவர்ல -2 இருந்தா என்ன பண்ணணும்னா தலைகீழ எழுதணும். 100/106 பவர் 2ன்னு வரும் அவ்வளவுதான். இது அப்படியே நீங்க கேன்சல் பண்ண வேண்டியதான். 2,38,765 பெருக்கல் 100/106 பெருக்கல் 100/106. கூட்டு வட்டி கணக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின் தான் வரும். ஃபார்முலாவும் ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். பட் இங்க அந்த கேன்சல் பண்றது மட்டும் தான் தப்பு இல்லாம கரெக்டா நீங்க கேன்சல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இங்க 52 100 I2 10 32 6 52 100 I2 10 32 6 ஸோ 53. ஸோ இங்க கரெக்டாக 53 வேற எந்த வாய்ப்பாலையும் வராது, பிரைம் நம்பரு. அப்போ டேரக்டா இங்க 2,38,765 வந்து கண்டிப்பா 53 வாய்ப்பால தான் உங்களுக்கு வந்து கேன்சல் ஆக கூடாது. டேரக்டா கேன்சல் பண்ணி பாருங்க. 453 என்ன வரும்னா 4 5 20 200 212 வரும். ஓகேங்களா? 4 12 மிச்சம் 1 4 5 20 21. அப்போ 453 212 வரும். ஸோ 38ல 12 கழிச்சிங்கன்னா 6 2 8 2 1 3 26. அப்போ 267 வரும் அடுத்தது. செகண்ட் அடுத்து 267 நீங்க வந்து 53 நீங்க எத்தனை வாட்டி போடலாம்னா 5 வாட்டி போடலாம். ஓகேங்களா? ஸோ 5 × 53 என்ன வரும் உங்களுக்கு? 3 5 15 மிச்சம் 1 5 25 26 265 வருது. ஸோ 267 இருந்துச்சு, இப்போ 265, அப்போ மீதி 2 வருது. ஸோ அடுத்தது 265 வருது. அகெயின் அதே. ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா 65 டக்குன்னு உடனே 5ன்னு போட்டுறாதீங்க. அடுத்தது 6 தான் பார்க்கணும். 6 வந்து டிவைட் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு 0 ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் 2 நம்பராக சேர்த்து பார்க்கணும். ஏன்னா நானே இப்போ மிஸ்டேக் பண்ண பார்த்தேன். ஏன்னா மீதி 2 வந்துச்சு, டக்குன்னு அடுத்தது 65 இருக்கா, 265 265 நம்ம இப்போதான் பார்த்தோம். 5 டைம்ஸ் வருது, டக்குன்னு உடனே 5 நான் எழுதணும்னு நினைச்சேன். பட் தப்பு. 0 ஆட் பண்ணிட்டு, ஏன்னா அடுத்த நம்பர் 6 தான் பார்க்கணும். 26 26 வந்து 53 வாய்ப்புல டிவைட் பண்ண முடியும், ஏன்னா சின்ன நம்பரா இருக்குது. அப்போ ஒரு 0 ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்பரும் சேர்த்துக்கணும். 265 வந்து 5 டைம்ஸ் வரும். ஸோ இந்த கேன்சல் பண்றப்ப மட்டும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா கேன்சல் பண்ணுங்க. அந்த 0 மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆன்சர் கிடைக்காது. ஸோ ஆன்சர் கிடைக்கலன்னா நீங்க எதிர்பார்த்த ஆன்சர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ டக்குன்னு நமக்கு ஒரு டென்ஷன் ஆகும், பிபி ஏறும். ஸோ நமக்கு உடனே டக்குன்னு அதுக்கு அடுத்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டென்ஷனோட பண்ணும்போது அடுத்தடுத்த கொஸ்டின் நம்ம தப்பா பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால கேன்சல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டாக பண்ணுங்க. ஸோ அடுத்து அகைன் திருப்பி இது 53 போல கேன்சல் பண்ணலாம். 8 டைம்ஸ் போகும் உங்களுக்கு. ஏன்னா 8 53 3 8 24 மிச்சம் 2 8 5 42 42 424 8 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ 450ல் 24 கழிச்சிட்டிங்கன்னா மீதி எவ்வளோ வரும் உங்களுக்கு? 6 4 10 மிச்சம் 1 2 2 4 1 5 ஸோ 26 265 வருது. 265 அடுத்தது பாருங்க. ஆமாம், அடுத்து ஒரு நம்பர் தான். ஸோ 265 டேரெக்டாக 5 டைம்ஸ் தான் வரும் உங்களுக்கு. இதில் 0 எதுவும் வராது உங்களுக்கு. ஏன்னா 450க்கு நமக்கு வந்து 8 டைம்ஸ் 424 வந்துருச்சு. ஸோ மீதி 26 வருது. அடுத்த நம்பர் 5 தான் இருக்குது. அப்போ 265 5 டைம்ஸ் வருது. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 85 பெருக்கல் 50 பெருக்கல் 50 பெருக்குனீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2,12,500 வரும் நமக்கு ஆன்சர். சாய்ஸ் பி நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்க முடியும். ஸோ அந்த கேல்குலேஷன் மட்டும் தப்பு இல்லாமல் கரெக்டாக பண்ணுங்க. அடுத்தது 3வது கேள்வி. அசல் ரூபாய் 4000 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. என் வந்து ஒரு ஆண்டு, ஆனால் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%ங்கிறப்ப உங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஓகே, ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% பெர் ஆனம், வருஷத்துக்கு 5%. அப்போ அரையாண்டுங்கிறப்ப 5/2 வரும் உங்களுக்கு. 5/2% எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என் வந்து ஓராண்டு. ஸோ ஒரு ஆண்டுக்கு நமக்கு வந்து 2 அரையாண்டு வரும். 2 வந்து 2 1/2 இயர்ஸ் வரும் உங்களுக்கு. 2 அரையாண்டு. அப்போ நீங்க வந்து கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா வந்து பி இன்ட்டு என்ன பண்ணலாம், ஸோ பி இன்ட்டு 1 + R/100 பவர் என்னங்கிற ஃபார்முலா நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிடலாம்.
அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 4,000 இன்ட்டு 1 ப்ளஸ் இப்போ அரையாண்டு வட்டி எடுத்துக்கோங்க 5/2 பை 100 பவர் ஓராண்டுங்கிறது 2 அரையாண்டு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பவர் வந்து 2ன்னு எழுதிக்கணும், அவ்வளோதான். ஸோ டேரெக்டாக அந்த ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இந்த 2 வந்து கீழே வந்துடும், 5/200 வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, 5/200 வரும். அப்போ 200 + 5 205 வரும். 205/200 பவர் 2 வரும். அப்போ நமக்கு வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 4000 பெருக்கல் 205/200 பெருக்கல் 205/200. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 1 0 1 0 இங்கே 200 இருக்குது, 1 0 கேன்சல் ஆகும். 1 4 5 20. ஓகேங்களா, 5 வருது. ஸோ அகைன் இது 5க்கும் இதுக்கும் 4 5 20, 1 5 5. அதுக்கப்புறம் இங்கே கீழே ஒரு 2 இருக்குது, 2 வந்து எந்த வாய்ப்பாலையும் கேன்சல் ஆகாது மேலே. அப்போ 41 பெருக்கல் 205/2 வரும். ஓகேங்களா, ஸோ 205யும் 41 பெருக்குங்க. ஸோ 205 205 4 5 20, 2 8 820 வரும். ஸோ 5 0 2 2 4 8 வருது. ஸோ அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 2 8 2 4 0 2 4 அடுத்து பாயிண்ட் வச்சிங்கன்னா பாயிண்ட் 2 10 வரும் உங்களுக்கு. ஸோ 4202 ரூபா 50 பைசா வருது. நமக்கு வந்து வட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அசல் வந்து 4000 சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. அப்போ மீதி வந்து பார்த்தீங்கன்னா 202 ரூபா 50 பைசா வரும் நமக்கு. ஸோ சாய்ஸ் ஏ நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 202 ரூபா 50 பைசா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். அடுத்து 4வது கேள்வி பாருங்க. அருண் என்பவர் பாலாஜிக்கு ரூபாய் 5000 2 ஆண்டுக்கும், சார்லஸ் என்பவருக்கு ரூபாய் 3000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வீட்டு விகிதத்தில் வழங்கியதால் மொத்தமாக ரூபாய் 2200 வட்டியாக பெற்றால் வட்டி வீதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். பட் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2200 கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்க, ஸோ PNR/100 தான் உங்களுக்கு தனி வட்டி கணக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 5000 இன்ட்டு 2 ஆண்டுகள் R/100. ஸோ 2 0 கட் ஆயிரும். ஸோ 52 100 100 R வருது. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா சார்லஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 இன்ட்டு 4 ஆண்டுகள் இன்ட்டு அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R/100. 2 0 கட் ஆயிரும். 4 3 30 × 4 120 120 R. ஸோ இந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2200 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ 100 R + 120 Rங்கும்போது நமக்கு வந்து 220 220 இன்ட்டு R இஸ் ஈக்குவல் டு 2200. ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோ வரும், 2200/220. 0 0 கேன்சல் ஆகுது. 10% நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் சி நமக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இதோட அடுத்து 2வது எக்ஸாம். ஸோ மொதல் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கம்பல்சரி வந்து 4 or 5 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா எக்ஸாம்லையுமே வரும் கண்டிப்பாக. ஸோ அடுத்து என்ன எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 குரூப் 7A கேட்ட கொஸ்டின். 8% வட்டி வீதம் ஒரு தொகையில் 2 ஆண்டிற்கான தனி வட்டி கூட்டு வட்டி இவற்றின் வேறுபாடு ரூபாய் 768 எனில் அத்தொகையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 இயர்ஸுக்கு நமக்கு வந்து ஃபார்முலா ஏற்கனவே தெரியும் நமக்கு, PR²/100². 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்திற்கான ஃபார்முலா வந்து PR²/100². இதே வந்து 3 இயர்ஸ்னா இதே ஃபார்முலா கூட என்ன பண்ணுவோம், 3 + R/100 அப்படிங்கிற ஃபார்முலா. இந்த ஒரு டைம் கூடுதலாக இது கூடவே சேர்ந்து வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேறுபாடு வந்து 768 கொடுத்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ P இன்ட்டு R², ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8. அப்போ 8² போது 8 × 8 வரும், டிவைட் பை 100 × 100 வரும், இஸ் ஈக்குவல் டு அந்த தொகை வந்து 768 கொடுத்துருக்காங்க. ஸோ கேன்சல் பண்ணுங்க. 8 8
இங்க வந்து 9 8 72, மிச்சம் 4 வரும் 48, 6 8 48 வரும். அகைன் ஓர் 8 8, 96க்கு வந்து ஓர் 8 8, மீதி 1 வரும் 16, ஈர் 8 16. ஸோ 12. ஸோ பிரின்சிபல் இந்த 100 into 100 வந்து ஈக்குவல் டு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் வந்துடும். 12 இன்ட்டு 2 2 4 0 இருக்குது. ஸோ 1,20,000 ரூபா நமக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இது நமக்கு வந்து ஒரு சிம்பிளான ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கூட்டு வட்டில் ரூபாய் 1,25,000 ஆனது ரூபாய் 1,48,877 6% ஆண்டு வட்டி வீதத்தில் கிடைக்கிறதெனில் அதற்கு ஆகும் காலம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றுமே நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, நமக்கு வந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு 1 + r/100 பவர் n ஈக்குவல் டு அமௌண்ட் உங்களுக்கு. ஸோ இங்கே அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் அமௌண்ட் இருக்காங்க. இந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷனில் வரும் நமக்கு. அப்போ வந்து 1,48,877 பை 1,25,000. ஓகேங்களா? 1,25,000. ஸோ இதில் என்னன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஷார்ட்கட் மெத்தடுன்னு இருக்குது. பட் ஷார்ட்கட் மெத்தடுங்கிறது சிம்பிளாக நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். என்னன்னா இதில் ஒன்றுமே இல்லை. 1,25,000 இருக்குது. 1,25,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 125ங்கிறது நமக்கு வந்து 5 கியூப் வரும். 5 25 25 125 3 ஜீரோங்கிறது வந்து 10 கியூப். அப்போ இது ஆக்சுவலாக என்னன்னா 50 கியூப் தான் ஆன்சர் உங்களுக்கு. அப்போ இதுவும் கண்டிப்பாக ஒரு கியூப் நம்பராக தான் இருக்கும். அது என்ன நம்பர் நம்ம வந்து கெஸ் பண்ண முடியல. பட் இங்கே 7 முடியுது. ஸோ 7 முடியுதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பரோட கியூப் வந்து 7 முடியும்னா, இப்போ 1 கியூப்னா 1, 2 கியூப்னா 8, 3 கியூப் என்ன வரும்? 3 9 9 3 27, 7 முடியுது. அப்போ இது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து என்னவா இருக்குன்னா, நமக்கு 50 கியூப் 1,25,000, அதை விட ஒரு ஒரு 23,000 கூட வருது. அப்போ கண்டிப்பாக இது வந்து நமக்கு என்னவா இருக்கும்னா 53 கியூபாக தான் இருக்கும். அப்போ இது நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து 53/50 பவர் 3 தான் இருக்கும் நமக்கு. பட் நீங்கள் இதெல்லாம் எதுவும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கீழே இருக்க டினாமினேட்டர் மட்டும் பாருங்க, அது வந்து 50 கியூப். இது ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? காலம் கேட்டிருக்காங்க. இந்த பவர் 3 இருக்கா? அப்போ ஆன்சர் வந்து 3s. அவ்வளோதான் ஆன்சர். நீங்கள் வேற எதுவுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக இது வந்து 100% கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் சொல்கிற ஷார்ட்கட்டை யோசிச்சுக்கோங்க. அமௌண்ட்டு பை பிரின்சிபல். ஓகேங்களா? அமௌண்ட் வந்து 1,48,877 பை பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 1,25,000. ஸோ இங்கே 3 ஜீரோ வந்தாலே இது கியூப் நம்பர். ஏன்னா கியூப் நம்பர்ல தான் 3 ஜீரோ வரும். ஸ்கொயர் நம்பர்னா 2 ஜீரோ வரும் உங்களுக்கு. 25ங்கிறது 5 கியூப். அப்போ இது வந்து 50 கியூப். இங்க பவர் 3 இருக்கா? அப்போ ஆன்சர் வந்து 3s. நான் கொஸ்டின் வந்து ஃபார்முலா பேஸ்ட் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பி இன்ட்டு அதாவது 1,25,000 இன்ட்டு 1 + r/100 6/100 பவர் n இஸ் ஈக்குவல் டு 1,48,877. அப்போ நமக்கு இது என்ன பண்ணுவோம்? ஒரு 100 100 100 + 6 106, 106/100 பவர் n எழுதுவோம். இந்த பக்கம் 1,48,877 பை 1,25,000 எழுதுவீங்க. ஸோ இது I2 10 32 6, இது I2 10 0. அப்போ நமக்கு என்ன வருது? 53/50 பவர் n ஈக்குவல் டு நமக்கு இது வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணினா 53/50 பவர் 3 வரும் நமக்கு. ஸோ n ஈக்குவல் டு 3ங்கிறது நம்ம வந்து ஈக்குவல் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ நீங்கள் கணக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கொஸ்டினாக வந்து அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை பாருங்க. 1,25,000 1,25,000 நமக்கு என்ன? 50 கியூப். அப்போனா ஆன்சர் வந்து 3s நீங்கள் எழுதிடலாம். நீங்கள் வேற எதுவுமே நீங்கள் வந்து யோசிக்க வேண்டியதில்லை. ஸோ இதுதான் நமக்கு வந்து காம்பவுண்ட் கொஸ்டின்ல வந்து ஷார்ட்கட் அப்படிங்கிறது இதுதான் உங்களுக்கு. பட் ஆனால் என்னன்னா நீங்கள் வந்து அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபார்முலா பேஸ்டு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ண தெரியணும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஏன்னா கொஞ்சமாக ஏதாவது அது நமக்கு வந்து இந்த மாதிரி கியூப்ல வரலை, ஃப்ராக்ஷனில் சம்டைம்ஸ் வருது அப்படின்னா அப்போ கணக்கை நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு வந்து செய்ய தெரியணும். வெறும் நம்ம ஷார்ட்கட் மட்டுமே நம்ம மெமரி பண்ணிட்டு போக முடியாது.
சார் இந்த லெஃப்ட் சைடுல எப்படி இருக்குமோ அதே ஃபார்முட்ல தான் சார் ரைட் சைட்லயும் வருமா இல்ல வேற ஏதாவது ஆமா, கண்டிப்பா உங்களுக்கு லெஃப்ட் சைடுல என்ன வருது அதுதான் ரைட் சைட்லயும் வரும் உங்களுக்கு. அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது உங்களுக்கு. ஓகே ஆமா, அப்பதானே ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் வரும். ஈக்குவலா வந்து n ஈக்குவல் டு பேஸ் ரெண்டு ஈக்குவல்னா பவர் ஈக்குவல். ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பேஸ் இங்க என்ன வந்துச்சு 53/50 பவர் n வந்தது. அப்போ அதே பேஸ் தான் இது பேஸ் இது பவர். அப்போ அதே பேஸ் தான் இங்க என்ன வரும் 53/50 பவர். இங்க 3 வரலாம் 2 வரலாம். 2 வந்தா 2 இயர்ஸ், 3 வந்தா 3 இயர்ஸ், 4 வந்தா 4 இயர்ஸ், அவ்வளவுதான் உங்களுக்கு. ஸோ நமக்கு இதை பார்த்த உடனே 1,25,000 அப்போ அது 50 கியூப். ஏன்னா இங்க பேஸ் வேற வேற நம்பர் வர வராது, வர மாதிரி கொடுக்க மாட்டேன். வந்தாங்கன்னா நீங்க வந்து ரெண்டு ஈக்குவல் இல்லைன்னா நீங்க n ஈக்குவல் டு நம்ம ஈக்குவல் பண்ண முடியாது நம்ம. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்க வந்து சிம்பிளா நம்ம ஈஸியா ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அந்த 1,25,000 பார்த்த உடனே இது 50 கியூப், 50 கியூப் அப்போனா 3 இயர்ஸ் தான் ஆன்சருங்கிறத நீங்க உடனே இமிடியட்டா ஆன்சர் பண்ணலாம். நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகே சார். பட் ஆனா இந்த நாலேஜ் நமக்கு வந்து எப்படி கிடைக்கும்னா நீங்க ஃபார்முலா பேஸ்ட் நீங்க கணக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, அரவிந்த் என்பவர் ரூபாய் 8,000 ஆகாஷ் என்பவரிடமிருந்து 7% தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். ஓகே, அவர் 2 ஆண்டுகளின் முடிவில் திருப்பி செலுத்த வேண்டிய வட்டியையும் தொகையையும் காண்க கேட்டுக்கலாம். ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் உங்களுக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் தான். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, 8,000 PNR by 100ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். பிரின்சிபல் இன்ட்டு n வந்து பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகள் இன்ட்டு 7%. ஸோ 2 கட் ஆயிரும். 8 2 16, 16 7 என்ன வரும் 16 இன்ட்டு 7, 6 7 42, 1 7 7 4 11. அதுக்கப்புறம் ஒரு 0 இருக்குது. ஸோ 1,120 ரூபா வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட். 1,120 ரூபா சாய்ஸ் ஏல தான் நமக்கு வந்து இருக்குது. அது கூட நீங்க பிரின்சிபல் அமௌண்ட் 8,000 ஆட் பண்ணீங்கன்னா 9,120 ரூபா வந்து அமௌண்ட் அவர் செலுத்த வேண்டிய தொகை. ஸோ தனி வட்டி கேட்டிருக்காங்க அவ்வளவுதான், வட்டியும் அமௌண்ட்டும் கேட்டிருக்காங்க அவ்வளவுதான். அடுத்தது 8வது கேள்வி. ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 6,200 3 ஆண்டுகளில் ரூபாய் 6,800 உயர்கிறது எனில் அந்த தொகையை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ இதுவும் நமக்கு வந்து ஒரு எளிமையான கேள்விதான். ஸோ 3 இயர்ஸுக்கு 6,800. ஸோ அதுல இருந்து என்ன பண்ணுங்க, 2 இயர்ஸுக்கு வந்து 6,200. ரெண்டையும் கழிச்சிங்கன்னா நமக்கு எவ்வளவு வருது 600. இது 3 இயர்ஸ், இது 2 இயர்ஸ். அப்போ இது வந்து 1 இயர் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து கிடைக்குது. 1 இயர் இன்ட்ரெஸ்ட் வந்து 600 ரூபா. அப்போ 2 இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரும் நமக்கு, 600 இன்ட்டு 2 1,200 ரூபா நமக்கு வந்து 2 இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போ 6,200 வந்து 1,200 கழிச்சிங்கன்னா நமக்கு மீதி எவ்வளவு வரும் 5,000 தான் நமக்கு என்னது பிரின்சிபல் அமௌண்ட். அவ்வளோதான். ஆன்சர் வந்து அந்த தொகையை காண்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் கேட்டிருக்காங்க, 5,000 rupees நமக்கு வந்து ஆன்சர் சாய்ஸ். 3 வருஷ தொகையில இருந்து 2 வருஷ தொகையை கழிச்சிட்டீங்கன்னா 1 வருஷ வட்டி தான் கிடைக்கும். 1 வருஷ தொகை கிடைக்காது, 1 வருஷ வட்டி தான் கிடைக்கும். ஏன்னா ரெண்டுக்கும் பிரின்சிபல் வந்து ஒரே அமௌண்ட் தான், ரெண்டு பிரின்சிபலும் கேன்சல் ஆயிரும். 3 வருஷ வட்டி 2 வருஷ வட்டி கிடைக்கும் போது 1 வருஷ வட்டி கிடைக்கும். 1 வருஷ வட்டி 600 ரூபானா 2 வருஷ வட்டி 1,200. அப்போ 2 வருஷத்துக்கான அமௌண்ட் வந்து 6,200. அதுல இருந்து அந்த வட்டி 1,200 கழிச்சிட்டீங்கன்னா மீதி 5,000 ரூபாய் தான் நமக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ 2வது எக்ஸாம்பிள் நமக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க, 1 2 3 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து 3வது எக்ஸாம் ஹாஸ்டல் சூப்பரிண்டென்டென்ட் கம் பிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி நடந்திருக்குது. அசல் ரூபாய் 3,000 ஆனது 6 வருட வட்டி வீதத்திற்கு. ஸோ இப்போ தான் பாருங்க, தனி வட்டி கணக்குல வந்து டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க, 4 பிப்ரவரி 2005 முதல் 18 ஏப்ரல் 2005 வரை உள்ள காலத்தில் கிடைக்கும் தனி வட்டி காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தனி வட்டி தான், தனி வட்டிக்கான ஃபார்முலா நமக்கு என்ன, PNR by 100 தான் ஃபார்முலா. பிரின்சிபல் வந்து நமக்கு வந்து 3,000 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6 1/4%. அப்போ 6 நாங்க 24, 24 + 1 25/5
4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். என் வந்து வருடம் கொடுக்காம யூஸ்வலா டேட்டு மாதம் கொடுப்பாங்க. பட் இங்க வந்து பிப்ரவரி 4 2005 இருந்து ஏப்ரல் 18 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்க வந்து டேட்டை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. இப்போ 2005ங்கிறது நமக்கு வந்து லீப் ஆண்டா கிடையாது, லீப் ஆண்டு இல்லை, ஏன்னா இது 4ஆல வகுப்படாது, லீப் ஆண்டு இல்லை. அப்போ லீப் ஆண்டுங்கிறப்ப நமக்கு வந்து 28 நாள் தான் வரும் உங்களுக்கு. இதுல வந்து 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஹ், அந்த இது வந்து ஆக்சுவலாக அப்போ 28 நாள் வந்து அந்த 4 நாள் கழிச்சிருங்க. அப்போ மீதி எத்தனை நாள் வருதுன்னா உங்களுக்கு வந்து பிப்ரவரி மாசம் வந்து மொதல் நாளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அடுத்த நாளும் தான் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அப்போ பிப்ரவரி மாசம் வந்து பாத்தீங்கன்னா 28ல இருந்து 4 நாள் கழிச்சிங்கன்னா 24 டேஸ் நீங்க ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்க, மார்ச் மாசம் வந்து நமக்கு வந்து எத்தனை நாள்னா 31 நாள். அடுத்து ஏப்ரல் மாசம் பாத்தீங்கன்னா 18 வரைக்கும். ஸோ அந்த லாஸ்ட் டேட் நமக்கு கண்டிப்பா வரும். அப்போ ஏப்ரல் மாசம் 18ஆம் தேதி வரைக்கும் 18 நாள். அப்போ டோட்டலா பாருங்க, 4 1 5 8 5 13 மிச்சம் 1 2 1 3 3 6 6 1 7. ஸோ கரெக்டா 73 டேஸ். இதுல வந்து என்னன்னா வந்து அவன் இந்த மாதிரி டேஸ் கொடுத்தாங்கன்னா அந்த டேஸ் வந்து கண்டிப்பா 73 இல்லைன்னா அந்த 73 அதனுடைய மடங்குல தான் கொடுப்பாங்க. அது இல்லாம கொடுக்க மாட்டாங்க. 90%, 90% 99% உங்களுக்கு வந்து 73ஆல டிவைட் ஆகிற நம்பர் தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாளுங்கிறது இதை பிரிச்சிங்கன்னா 5 பிரிச்சிங்கன்னா 5 இன்ட்டு 7 5 35, மீதி 1 வரும் 3 5 5. ஸோ 5 இன்ட்டு 73 தான் 35, 365. அப்போ கண்டிப்பா உங்களுக்கு வந்து 73ஆல வகுப்படுற நம்பர் தான் உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸ் கொடுப்பாங்க. அது இல்லாம வேற நம்பர் கொடுத்தா கேன்சல் ஆகாது, கணக்கு வந்து நம்பர்ஸ் வந்து டிஃபரெண்டா போகும். ஸோ அதனால கண்டிப்பா 73ஆல டிவைட் ஆகிற நம்பர் தான் உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸ் வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து n ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துச்சுன்னா 73 டேஸ் வந்துச்சு. இதை நீங்க என்ன பண்ணணும், வருடமா மாத்துறதுக்கு 365ஆல டிவைட் பண்ணிக்கணும். அப்போ 73 73, 5 73, 365. ஸோ n ஈக்குவல் டு 1/5 இயர்ஸ் நீங்க எழுதிக்கணும், அவ்வளவுதான். அப்போ ஃபார்முலா வந்து PNR/100 தான் ஃபார்முலா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இங்க பிரின்சிபல் வந்து 3000, n வந்து பாத்தீங்கன்னா 1/5, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6 1/4. அப்போ 4 24 24 24/4, அதுக்கப்புறம் 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கணும், 400 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்க 2 ஜீரோ கேன்சல் ஆகும். 5க்கு 30க்கும் 6 5 30. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 4 3 6. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 × 25 75, 3 25 75/2. அவ்வளோதான் ஆன்சர். 75 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 3 6, மீதி 1, 7 2 14, மீதி 1 வரும், பாயிண்ட் வச்சுன்னா I 2 10. ஸோ 37 ரூபா 50 பைசா தான் நமக்கு வந்து தனி வட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ சாய்ஸ் பி நமக்கு கிடைக்குது. ஸோ ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு சிம்பிளா கேட்க வேண்டியது, நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்ததுனால கொஞ்சம் நமக்கு வந்து டஃப் ஆயிடுச்சு. ஏன்னா நம்பர் ஆஃப் டேஸ் வந்து நீங்க வந்து கரெக்டா கேல்குலேட் பண்ணணும், அவ்வளவுதான். அடுத்தது 10வது கேள்வி. ஒருவர் ஒரு தொகையை ஆண்டிற்கு 6% வீதம் தனி வட்டிக்கு விடுகிறார். 8 ஆண்டுகளில் அதன் தனி வட்டியானது அசலை விட ரூபாய் 260 குறைவு எனில் அவர் வட்டிக்கு விட்ட தொகை யாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 6% தனி வட்டிக்கு விடுறாரு. 8 ஆண்டுகளில் தனி வட்டியானது அசலை விட ரூபாய் 260 குறைவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன, PNR/100. ஸோ பிரின்சிபல் இன்ட்டு n வந்து 8 ஆண்டுகள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R/100. ஸோ இந்த வட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தனி வட்டியானது அசலை விட ரூபாய் 260 குறைவு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்சிபலை விட 260 கிராமம், P - 260. ஸோ தனி வட்டி வந்து பார்த்தீங்கன்னா அசலை விட, அசல்ங்கிறது பிரின்சிபல், -260, அசலை விட 260 குறைவு. ஸோ இப்போ நம்ம வந்து 8 6 48, இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 2 8 25 4 100. ஸோ 6 12,
12p by 25. ஓகேங்களா, இஸ் ஈக்குவல் டு p மைனஸ் 260. இந்த 260 இந்த பக்கம் கொண்டு வாங்க, 12p மைனஸ் பை 25ங்கிறத ரைட் சைடு கொண்டு போகலாம் நம்ம. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா பிரின்சிபல் மைனஸ் 12p by 25 இஸ் ஈக்குவல் டு 260 வரும். ஸோ இது 25p மைனஸ் 12p, அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 13p பை இதில் பை 25 வரும். 25 என்ன பண்ணாலும் இந்த பக்கம் 260 பெருக்கல் 25 கொண்டு போயிருங்க. ஸோ 13க்கும் 260க்கும் 2 13 26, அதுக்கப்புறம் ஒரு 0 இருக்குது. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 20 × 25, 2 25 50, 500 ருபீஸ் நமக்கு வந்து கிடைக்குது. அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் என்னன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் தான் நீங்கள் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்தது 11வது கேள்வி. 1, 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 15%, 20%, 25%. அப்படின்னா 15,000க்கு 3 ஆண்டுகள் கிடைக்கும், கூட்டு வட்டி காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின் தான். ஸோ 15,000 இன்ட்டு 1 + r/100. அப்போ 1 + 15/100னா அதோட 100 ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். 115/100 பெருக்கல் அடுத்து 20%, அப்போ 120/100. 3 வருஷத்துக்கும் தனித்தனியாக எழுதணும், அவ்வளோதான். அடுத்து 25% 125/100. இது நமக்கு வந்து டேரெக்டாக நமக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். அப்புறம் இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், பிரின்சிபல் அமௌண்ட்டை 15,000 நீங்கள் கழிக்கணும், அவ்வளோதான். ஸோ 2 0 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம், 1 0 1 0 கேன்சல் பண்ணிக்கோங்க, இன்னொரு 0 கேன்சல் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 5 15, 25 100, 4 5 20, 2 5 10, 25 5 125. அடுத்து 4க்கும் 12க்கும் 3 12. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 9 × 115 × 25. 9 × 115 × 25. நான் ஏற்கனவே நான் மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 25,875 ரூபா நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, பிரின்சிபல் அமௌண்ட்டை 15,000 கழிச்சுருங்க. அப்போ நமக்கு வந்து 10,875 ரூபா நமக்கு வந்து கூட்டு வட்டி நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இது நமக்கு வந்து ஃபார்முலா பேஸ்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கணக்கு. அந்த கூட்டு வட்டி வந்து ஒவ்வொரு வருஷமும் தனித்தனி இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். அவங்க அடுத்து 12வது கேள்வி. ரூபாய் 10,000க்கு 8% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 3/4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின் தான். 10,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. ஓகேங்களா, அப்போ 1 + 8/100. இங்க வந்து 2 3/4. அப்போ ஃபர்ஸ்ட் பவர் அந்த முழு நம்பர் 2 நீங்க தனியா எழுதிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், முக்கால் ஆண்டுக்கு நீங்க வந்து 3/4 × 8/100. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 8% அந்த முக்கால் ஆண்டுக்கு தனியா கால்குலேட் பண்ணணும். அப்போ 1 + 3/4 of 8/100. இங்க 100 + 8 108/100 வரும். இங்க 4க்கும் 8க்கும் 2 8, அப்போ 3 × 2 6 வரும். அப்போ இங்க 100 + 6 106/100 வரும் உங்களுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து 10,000 × 108/100 வந்து 2 டைம்ஸ் எழுதுவோம். 108/100ங்கிறது 2 ஆண்டுனால 2 டைம்ஸ் எழுதுவோம். அதுக்கப்புறம் முக்கால் ஆண்டுக்கு வந்து 6% வருது நமக்கு, 106/100. ஸோ இதை நீங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணா போதும். 2 2 4 0, இங்க 2 0 2 0 4 0 கட் ஆயிரும். ஸோ 108 பெருக்கல் 108 பெருக்கல் 106 கீழே வந்து பை 100 வருது. இங்க 100ங்கிறப்ப அது வந்து 5 வரும். 100ல வந்து 5 வரும். மேல 5ஆல வகுப்படுற நம்பர் எதுவுமே இல்லை. அப்ப நீங்க ஒண்ணுமே இல்லை, இது கண்டிப்பா நீங்க பெருக்கிதான் ஆகணும். 108 பெருக்கல் 108 பெருக்கல் 106 3 நம்பரையும் பெருக்குங்க. சரி, பெருக்கினா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா, என்ன பெருக்கி வச்சிருக்கேன், அதனால நான் அப்படியே உங்களுக்கு ஆன்சர் எழுதுறேன். 1236384 ÷ 100 வரும். ஸோ 100ஆல டிவைட் பண்றப்ப 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைப்போம்.
அப்போ 12,363.84 வருது. ஸோ இதுல நமக்கு வந்து கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 10,000 கழிங்க நீங்க. இப்போ 10,000 கழிச்சுன்னா நமக்கு வந்து 2,363 ரூபா 84 பைசா நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதுல நமக்கு வந்து ஷார்ட்கட் அப்படின்னு நம்ம எதுவுமே யூஸ் பண்ண முடியாது கண்டிப்பா. ஓகேங்களா? ஷார்ட்கட் நம்ம எதுவுமே நம்ம வந்து கெஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம்னா, பட் அது வந்து நமக்கு இந்த கணக்குல ஒர்க் அவுட் ஆகாது. நமக்கு வந்து என்ன இதுக்கு முந்தின ஸ்டெப் என்ன வந்துச்சுன்னா 108 பெருக்கல் 108 பெருக்கல் 106 பை 100 வந்துச்சு. அந்த யூனிட் டிஜிட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 8 64. அப்ப 4 திருப்பி 4 6 24. அப்போ யூனிட் டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா 4ல வரும். உங்களுக்கு யூனிட் டிஜிட் வந்து 4ல வரும். பட் நமக்கு யூனிட் டிஜிட் 4ல வரக்கூடியது பாத்தீங்கன்னா 2 ஆன்சர் இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி மல்டிபிளிகேஷன் வரப்ப யூனிட் டிஜிட் மட்டும் மல்டிப்ளை பண்ணி, சப்போஸ் இதுல வந்து ஒரு நம்பர் ஒரு ஆன்சர் மட்டும்தான் 4ல முடியுதுன்னா நீங்க 100% நீங்க கான்ஃபிடண்டா அதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். பட் ஆனா நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ஆன்சர் வந்து 4ல முடியுது. ஸோ அப்போ நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணி தான் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி கண்டிப்பா 5300 ஆன்சர் கிடையாதுன்னு சொல்லிடலாம். ஏன்னா 100 டிவைட் பண்றப்ப 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைப்போம் நம்ம. அப்போ இந்த 3 ஆன்சர்லயும் 2 டெசிமல் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்காங்க. அது மாதிரி 4ல முடியும். ஆனா 4ல முடியும் இந்த 2 ஆன்சர் இருக்கிறதுனால நம்மளால ஷார்ட்கட் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ மல்டிப்ளை பண்ணி தான் அந்த ஆன்சரை நீங்க வந்து கண்டுபிடிக்கணும் நீங்க. அடுத்தது 13வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 3 இயர்ஸ் 12%. அப்போ தனி வட்டி கணக்கு. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். 3 ஒரு வருஷத்துக்கு 12%, 3 வருஷத்துக்கு 3 × 12 36%. 36%ங்கிறது இன்ட்ரெஸ்ட். அப்போ அமௌண்ட் எவ்வளவு வரும்னா 100% பிளஸ் 36%, 136% நமக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அந்த 136% தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 17,000 கொடுத்துருக்காங்க. அப்போனா 100% என்னன்னு கண்டுபிடிங்க. அதுதான் அசல். கண்டிப்பா 136ங்கிறது 17 டிவைட் ஆகும். உங்களுக்கு ஒரு 17 17 இல்லை என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன வரும், 100 × 17,000 பை 136. ஓகேங்களா? ஸோ ஒரு 17 17 9 17 நமக்கு வந்து 139 இல்லை 8 56 8 17 136 வரும் உங்களுக்கு. ஸோ இங்க மேல 1000 இருக்குது. அடுத்து 2 8 25 4 100. ரெண்டுக்கு இதுக்கும் 2 10 500 வரும். ஸோ 25 × 500 5 25 125. அதுக்கப்புறம் ஒரு 2 0 இருக்குது. 12,500 நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்குது. ஸோ திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்றேன். 3 × 12 3 12 36%. அது கூட 100 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 136%. அந்த 136% தான் அமௌண்ட். அந்த அமௌண்ட் தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 17,000 கிடைக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 136% தான் நமக்கு வந்து 17,000. அப்போனா அசல் வந்து 100% என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும், அவ்வளவுதான். 100 × 17,000 டிவைடட் பை 136. 100 × 17,000 டிவைடட் பை 136. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணினா நமக்கு வந்து 12,500 நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் இதோட போதும். நாளைக்கு கண்டிப்பாக கிளாஸ் உண்டு. இதுக்கப்புறம் ரெகுலராக கிளாஸஸ் இருக்கும். இன்னைக்கு 8:30க்கு அப்புறம் எனக்கு சின்ன ஒர்க், பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால தான் நான் கிளாஸ் இன்னைக்கு பிஃபோர் 7:30 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 7:45க்கு. ஓகே.